அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் கடவுளுக்கே, அந்த கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் நம் அருகில் இருப்பவராகவும் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவராகவும் நம்முடைய அறியாமைகளை நீக்கக்கூடியவராகவும் நம்மை படைத்தவராகவும் படைத்த அனைத்தின் பரிபக்குவப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் வழிபடுவதற்காக, அவரை மட்டும் வழிபடுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில், அறிதலில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன்லேருந்து நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்கள் வந்து பார்த்துட்டு வரோம். சென்ற வாரம் நம்ம பார்த்த சூறாக்கள் சூரா 80ல் கிட்டத்தட்ட 24 வசனம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் 25க்கு மேலே பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 80 அபஸ வசனம் 25. தண்ணீரை நாம் தாராளமாக ஊற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அல்லாஹ் சொல்கிறார். ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்லாம் என்னென்னா, அதாவது மானிடனுக்கு கேடு தான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஏன் கேடு அப்படின்னா, அவன் நன்றியற்றவனாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எல்லா மானிடனுக்கும் இல்லை, நன்றியற்ற மானிடனுக்கு கேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் ஏன் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறது காரணம் நல்லா சொல்கிறாரு. அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான்ங்கிறத கேட்குறாரு. திருப்பி பதில் அல்லாஹ்வே சொல்கிறாரு, அவன் சிறு துளியில் இருந்துன்னு சொல்கிறார். நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அவர் அவனை படைக்கின்றார், மேலும் அது படைச்சோடு மட்டும் விடாமல் வடிவமைக்கிறாருன்னு சொல்கிறார். பலவிதமான வடிவமைப்பு, சரியான வடிவமைப்பு, அழகிய வடிவமைப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். பிறகு அப்படியே படைச்சி விட்டுறாமல் அவனுக்குரிய பாதையை நாம் சுட்டி காட்டுகின்றோம் சொல்லி இந்த வேதத்தை நம்ம வழங்கியிருக்கிறார். என்ன வேதத்தை அதன் பிறகு பாதையை சுட்டி காட்டி வேதத்தை வழங்கி, பிறகு அவனை மரணத்திலும் பின்னர் சமாதிக்குள்ளேயும் ஆழ்த்துகிறார். திரும்பி அவர் நாடும் பொழுது என்ன செய்வார்? உயிர் கொடுத்து எழுப்புவாருங்கிறத சொல்கிறார். அதனால் அவன் என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும். ஏன்னா உன்னுடைய விதி என் வசம் இருக்குதுங்கிற சொல்கிறார். உனக்கு மரணம் இருக்குது, அதுக்கப்புறம் சமாதி இருக்குது, பிறகு உயிர் தெழுப்புதல் இருக்குது. இதெல்லாம் நிகழும்போது உன்னுடைய ஆன்மா மீட்சிக்கு என்ன செய்யணும்னா அல்லாஹ்வுடைய கட்டளையை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு, மானிடனானவன் தன்னுடைய உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும்னு கேட்க சொல்கிறார். நம்ம ஏராளமான சிந்தனைகளை பற்றி நம்ம பேசணும். நம்முடைய உணவு எப்படி உற்பத்தி ஆகுது, நம்ம என்னென்ன வகையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறோம், எப்படிலாம் அனுபவிக்கிறோம், நம்ம அதெல்லாம் நினச்சி பார்க்குறோமா, சிந்தித்து பார்க்குறோமா? அப்போ அல்லாஹ் நமக்கு பென்ஷன் பண்ணி சொல்கிறார், மானிடன் அவனுடைய உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும். உணவு இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும், ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளை இயங்க முடியும். பேசுகிறது கூட எந்த ஒரு விஷயமே அது இப்படிலாம் நம்ம நிறைய பேசணும். அவருடைய தொடர்ச்சி அல்லாஹ் சொல்கிறார், தண்ணீரை நாம் தாராளமாக ஊற்றுகின்றோம் அப்படின்னு சொல்கிறார். அது நம்முடைய வாழ்வுக்குள்ள ஒரு ஆதாரமாக இருக்குது. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நம்ம குடிக்கிறதுக்கும், நம்முடைய சுத்தம் செய்வதற்கும், குளிப்பதற்கும், நம்முடைய கால்நடைகளுக்கும், பூமியினுடைய விளைச்சலுக்கும், அமோக விளைச்சலுக்கும் என்ன தாராளமாக தேவைப்படுதுன்னா தண்ணி தேவைப்படுது. இந்த தண்ணீரை அல்லாஹ் தாராளமாக ஊற்றுகிறோங்கிறார். நம்முடைய தேவைக்கு மிஞ்சி ஊற்றி என்ன செய்கிறார்? இந்த பூமிக்குள்ளே நல்லா சேமிக்கிறேன்னு சொல்கிறார். பூமியில் ஏராளமான சேமிப்பு இருக்குது. வெறுமனே எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பூமி குடிக்குது நம்மளுக்கு மண்ணுக்குள்ளே. எங்கே போகுது? கீழே அடுத்தடுத்து படித்தரங்கள் இருக்குது, அங்கே போய் அது சேவ் ஆகிடுது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மோட்டரை போட்டு தண்ணி எடுக்கிறோம், போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம், தேவைக்கு யூஸ் பண்ணுறோம். எல்லா விதமான மழை தண்ணியும் நம்மளே மேலே சேர்த்து வச்சு குளம் மாதிரி கட்டி செய்ய முடியாது. குளம் கொட்டையும் வச்சுருக்கிறோம், தேவைக்கு உடனே எடுக்கிற மாதிரி எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியும் இல்லாமல் அதை தண்ணியை நம்ம பயன்பாடுக்கு எடுத்துக்கிறோம். மோட்டர் மாதிரி போட்டு எடுக்கிறதுக்குள்ளதுக்கு அந்த அந்த சிஸ்டம் வேணும் இல்லையா? அதுவும் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்படி நாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்ணீர் தாராளமாக ஊற்றுகிறோம்ங்கிறார். தேவைக்கு சமகால தேவைக்கும் நமக்கு போதும், அதுக்கு பிற்கால தேவைக்கும் சேர்த்து ஊற்றுறாரு. நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள ஆப்ஷனே எல்லாம் வச்சுருக்கிறார். பூமியில் சேவ் பண்ணுறாரு. பூமியில் கீழே பெரும் ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுதான் சில இடங்களில் போர் போட்டு தண்ணி வருது, சில இடம் வரலன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த ஆறு ஓடக்கூடிய இடம் எதுங்கிற கண்டுபிடிச்சி போடுவாங்க. எங்கே நீரோட்டம் அதிகமாக இருக்குது, எங்கே தண்ணி அதிகமாக பாயுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போர் போட்டாங்கன்னா அது வற்றாத ஜீவநதி போல் எப்பவும் வெயில், கோடை, சம்மர், ஹிம்மர் எதுவுமே இல்லாமல் எல்லாம் கடந்து தண்ணி கிடச்சிட்டே இருக்கும் அந்த இடத்துல மட்டும். அப்படி எல்லாம் நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாரு. அது மாதிரியான படைப்புகளை படைச்சிருக்கிறாரு. நமக்கான ஒரு படைப்பு அது இருக்குது. அந்த தண்ணீரை கூட தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். தண்ணீர் இன்றியமையாத வாழ்வின் ஆதாரமாக இருக்குது. அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். சாதாரணமாக நம்ம ஒரு நோன்பு பிடிக்கிறோம், காலையில் இருந்து மாலை வரைக்கும்
அந்தி சாயிற வரைக்கும் நம்ம நோம்பில் இருக்கிறோம். பலவிதமான உணவு நம்ம அருந்துகிறோம். எல்லா உணவுக்கும் மத்தியில் நமக்கு பழச்சாறு இருக்குது, ஜூஸ் இருக்குது இல்லையா? அந்த எவ்வளோ தான் ஜூஸ் நம்ம குடித்தாலும் ஒரு மடக்கு தண்ணி குடித்தா தான் சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், திருப்தி இருக்கும். தண்ணியெல்லாம் வெறும் ஜூஸ் குடிச்சுன்னா அந்த திருப்தி இருக்காது இல்லை. ஸோ தண்ணி வந்து எவ்வளோ நம்ம பானமான சுவையான மணமான ஒரு ஜூஸ் குடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் குடித்தா திருப்தி இருக்கும். அந்த தண்ணி நமக்கு வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றா இருக்குது. அது அல்லாஹ் நமக்கு கொடுக்குறார். அப்போ அந்த தண்ணி குடிக்கலைன்னா நம்ம இந்த மாதிரி இயங்க முடியாது, இந்த மாதிரி ஃபோர்ஸாக பேச முடியாது, நம்ம பாடி லாங்குவேஜ் வெளிப்படுத்த முடியாது, நம்ம ஃபேஸில் நம்முடைய இன்ஸ்பிரேஷனை வெளிக்காட்ட முடியாது. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது உடல் சக்தி. அந்த சக்தி எப்படி ஏற்படுது? நம்முடைய உணவு மூலமாக ஏற்படுது. நம்முடைய தண்ணீர் குடிப்பதன் மூலம் ஏற்படுது. அந்த உணவை ஜீரணிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது. திடப்பொருள் உணவில் 2 வகை இருக்குல்ல, ஒன்று திடப்பொருள், இன்னொன்று திரவ பொருள் இருக்குது. திடப்பொருளுங்கிறது அரிசி கோதுமை, இது மாதிரி சோளம், அது மாதிரி பயிர் வகைகள், தானியங்கள், திடமாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே திடப்பொருளாக இருக்குது. அது ஜீரணமாகணும்னா அதுக்கு நீர் சத்து இருக்கணும். மோர், தயிர், நம்ம அப்படி ஜூஸ் சாப்பிட்றோம்ல, இது மாதிரி தண்ணி, இது 2 விதமான உணவுகள் நமக்கு இருக்குது. இந்த தண்ணீரை கொண்டு தான் நம்ம திடப்பொருளை கூட என்ன செய்கிறோம்? ஜீரணிக்க செய்கிறோம். அதுக்கு அல்ல நமக்கு தாராளமாக ஊற்றுகின்றோங்கிறார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? நாம் ஒரு நன்றி செலுத்துவதற்கு, அவர் அடைவதற்கு, நம்முடைய ஆன்மா மீட்சி அடைவதற்கு, நமக்கு மரணம் இருக்குதுங்கிறத நினைவுபடுத்துகிறாரு. நீங்கள் சமாதிக்குள்ளே புகுத்தப்படுவீங்கிறத சொல்கிறாரு. மீண்டும் உயிர்வெடுத்து எழுப்பப்படுவீங்கன்னு சொல்கிறாரு. நமக்கு வந்து விசாரணை இருக்குது இல்லையா? சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, பலவிதமான விஷயங்கள் மறுமையில் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம தயாரானோம்னா கடவுள் நீங்கள் சார்ந்துருங்க, அவங்க நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நினைவுபடுத்துகிறார். நமக்கு எல்லாமே நினைவூட்டல் தான். நம்மளே சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு நல்லடியார்கள் மீது, அப்படி அடியார்கள் மீது அவர் என்ன கருணை உள்ளவராக இருக்கிறதுனால ஒவ்வொன்று சொல்லி காட்டுறாரு. உணவை பற்றி சொல்கிறாரு, தண்ணீரை பற்றி சொல்கிறாரு, மண்ணை பற்றி சொல்கிறாரு, பிளக்கு படுத்து செடிகளை பற்றி சொல்கிறாரு, அது விளையக்கூடிய விதத்தை பற்றி சொல்கிறாரு. எல்லாம் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் நம்ம எவ்வளோ கவனத்தை எடுத்துக்கிறோம், அதை பற்றி ரொம்ப சொற்பமாக எடுத்துக்கிறோம். எவ்வளோ உணவுகள் நம்ம அருந்துகிறோம். அது எப்படி வந்து நம்ம பார்க்குறோமா? ஒரு வாழைப்பழம் வீட்டில் தாராளமாக இருக்கும், உரிச்சு போட்டு சாப்பிட்டு சும்மா இருந்துருவோம். அது எவ்வளோ அழகாக நேர்த்தியாக பேக்கிங் செய்யப்பட்டிருக்கு, காற்று போகாமல். ஒரு வாழைப்பழத்தில் ஊசி கொண்டு குத்திட்டா சாங்கலாம் கெட்டு போய்ட்டு வந்து வாழைப்பழம் இல்லையா? பழம் தோலோடு இருந்தால் தான் 4 நாளாலும் தாங்கும், நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. வெளிக்காற்று உள்ளே போகக்கூடாது எந்த பழத்துலையுமே. நாம் ஒரு பத்தி குத்துற மாதிரி ஊசியை குத்தி வச்சிட்டோம்னாக்கி சாயங்காலம் உரிச்சு பார்த்து அந்த இடத்துல கலர் அடிச்சிருக்கும், அந்த ஃப்ரெஷ்னஸ் வெளில இருக்காது. அப்போ கிட ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? விளங்குதா? அந்த அடிப்படையில் அவ்வளோ நேர்த்தியாக நமக்கு சாதாரணமாக நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய அன்றாடம் புழங்கக்கூடிய ஒரு பழம் வாழைப்பழமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு பழத்துக்குமே அந்த மகத்துவம் இருக்குது. ஆரஞ்சாக இருந்தாலும் சரி, நேர்த்தியாக எப்படி செய்யப்பட்டிருக்கு, பேக் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ மனிதன் அவனுடைய உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும் சொல்கிறார்ல, அதெல்லாம் எப்படி நமக்கு எங்கேயோ இருந்து வருது இல்லை? ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு எங்கெங்கேருந்து ஆப்பிள் வருது, ஆரஞ்சு வருது. ஒவ்வொரு சீசனில் அமோக விளைச்சல் இருக்கும்போது டன் கணக்கில் வந்து சேரும். நம்ம ஒரு விலைவாசிக்கு இதுக்குள்ள விற்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் விலை வந்து சேரும் சாமான்லாம். நம்ம அங்கே அப்போ அவ்வளோ நாடு கடத்தி கொண்டு வரக்கூடிய அந்த பழங்கள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது இல்லையா? கெட்டு போகாமல் கிடைக்கிது. அப்போ அதெல்லாம் வந்து எப்படி அல்லாஹ் நமக்கு நேர்த்தியாக வச்சுருக்கிறார். இதே மரத்துலேருந்து பறித்த உடனே காஞ்சி போயிடும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்ய முடியுமா? ஏற்றுமதியும் நடக்காது, இறக்குமதியும் நடக்காது. அங்கங்கே விளையாது அவன் சாப்பிடணும்னா எல்லா வகையும் நம்ம அனுபவிக்க முடியாது. நம்ம ஊரில் விளையக்கூடிய சில குறிப்பிட்ட பழங்கள் தான் நம்ம சாப்பிட முடியும். இன்றைக்கி கிவி பழம் நம்ம ஊரில் கிடையாது இல்லையா? மேல்நாடுகளிலேருந்து இறக்குமதி செய்யப்படுது, நம்ம சாப்பிட்றோம். ஸ்ட்ராபெரி இங்கே இல்லை, ஒன்லி குளிர் பிரதேசம் மட்டும் தான் இருக்கும். காஷ்மீரில் இருக்கும், எங்கெங்கே ஐஸ் ஃபார்ம் ஆகுது அந்த இடங்களில் அந்த பழம் விளையுது. அந்த சீதோஷண நிலைக்கு தான் அது செட் ஆகும். ஆப்பிள் அங்கே தான் வருது, ஐஸ் போட்ட இடத்துல. அப்போ அதை நாம் இங்கே அனுபவிக்கிறோம்னா அது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய அளவு செட்டப் பண்ணி வச்சுருக்கிறார் எல்லாம். எல்லா தோலுமே திக்காக இருக்குது. வாழைப்பழ தோல் மாதிரி, ஆறு தோல் மாதிரி ஆப்பிளுக்கு திக்காக இருக்கிறது இல்லை. மெல்லிசான தோல் கொண்டு நினைச்சிட பாதுகாக்கிறாரா இல்லையா? அந்த ஆப்பிள் சீவிட்டு அனுப்புனா அதே நேரம் இருக்குமா? வீட்டில் வெட்டினாலே கருத்து போயிடுது இல்லை? ஒரு ஆப்பிள் 4 வெட்டுறோம், சாப்பிட்றோம், அந்த ஃப்ரெஷ்னஸ் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்கும் செகண்ட் அளவில். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நிறம் மாதிரி தான் இல்லையா மறது. அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ கருணை புரிஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ மகத்துவமாக படைச்சிருக்கிறாரு. அப்போ அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கேட்குறார். அப்போ தண்ணீரை இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னவாக இருக்குது? எல்லா விதமான விளைச்சலுக்கும் மூல காரணம் தண்ணீர் தான் இருக்குது. நம்ம உடலில் ரத்தம் 6 லிட்டர்னு சொல்லப்படுது. நீர்ச்சத்து நிறைந்த உடம்பாக இருக்குது. நீர் இல்லைன்னா நமக்கு மூவிங் இருக்காது.
நமக்கு வலுவழுப்பான சத்துக்கள் நம்ம முட்டுகள்லையும் மூட்டுகள்லையும் இருக்குது. நம்ம எலும்புகள்லாம் எப்படி இயங்குது, வலுவழுப்பான சத்துக்கள் அங்கே இருக்குது. அங்கே நீர் சத்து தான் அது எல்லாமே. அது எல்லாம் எதில் உருவாகுது, குடிக்கக்கூடிய நீர்னால் உருவாகக்கூடியதாக இருக்குது. தொடர்ச்சியாக 10 நாள் தண்ணி குடிக்கல நம்ம நிலைமை என்ன ஆகும், ஆரோக்கியத்தில் இழந்துருவோம், படுத்த படுக்கை ஆகிடுவோம். அப்புறம் நம்முடைய விதி மரணம் ஆகிடும். அப்போ அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன இருக்குது, தண்ணீர் இருக்குதுன்னு சொல்கிறாருலாம். தண்ணீரை நாம் தாராளமாக ஊற்றுகின்றோம். நாம் எப்படி 2 செய்கிறோம் அவருக்கு. தண்ணி தாராளமாக தாரார் நம்மளுக்கு. நம்ம தேவைக்கு ஸ்டாக் பண்ணுறோம். எவ்வளோ ஸ்டாக் பண்ண முடியும், வாழ்நாள் நம்மளுக்கு ஸ்டாக் பண்ண முடியுமா? 10 கேன் வச்சுருக்கோம், 10 கேன் ஃபுல் பண்ணி வச்சாச்சு. ஒரு வாரம் 10 நாளைக்கு 20 நாளைக்கு ஓடும். திரும்ப காலம் திரும்ப ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்த மாதம் தேவைக்கு இது காணுமா, இது காணாது இல்லை. அப்போ அன்றாட தேவைக்கு அன்றாட தந்துகிட்டே இருக்கிறார் பார். உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ கிடைச்சிட்டே இருக்குது, தந்துகிட்டே இருக்கிறார். அதெல்லாம் கிடைக்கலன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய சிரமம். நாம் நகரத்தில் உட்காந்துருக்குறோம், இலகுவாக வாங்கிடுறோம். அதை வாங்குவதற்கு நமக்கு பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறார். ஆனால் இதே கிராமங்கள்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிணறு இருக்கும், கூட்டம் கூட்டமாக போவாங்க, மாலையில் போவாங்க, தண்ணீர் கேன். ஆஃப்ரிக்காலாம் பாரு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள். பெரிய பெரிய கேன் கொண்டு போவாங்க, 20 லிட்டர் 40 லிட்டர்னு. அதில் கொண்டு போய் தண்ணி எடுத்து அடி முடியுமா பண்ணுவாங்க. அந்த தண்ணியை பார்த்தா ஒஸ்ட்டாக இருக்கும். நம்மளை மாதிரி இங்கே பியூர்லாம் கிடையாது. அல்லாஹ் உண்மையில் நமக்கு பெரிய மகத்துவம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் மேல்நாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதோ அப்படின்னு. உண்மையில் நாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம். மேல்நாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதை பார்க்காம நம்ம கீழே பார்க்கணும். இந்த ஆஃப்ரிக்காவை பாருங்கள், ஐரோப்பாவை பாருங்கள். ஐரோப்பாவோட 2 வித்தியாசம் இருக்குது, ஆஃப்ரிக்கா ஐரோப்பாவுக்கும். வசதியான நாடு, வசதியில்லாத நாடுன்னு இருக்குது. அப்போ தண்ணியை பார்த்தோன்னா அவ்வளோ கலங்கள் இருந்தால் குடி தண்ணி சொல்கிறாங்க. மஞ்சள் நிறமாக இருக்குது. நம்ம ஊர்லேயே மஞ்சள் தண்ணி வருது, நாம் ஃபில்ட்ரு போட்டுக்கிறோம். அதுக்கு 20,000 செலவு பண்ணி அதுக்கு ஃபில்ட்ரு வச்சு அந்த மஞ்சளை வெண்மையாக்கி, எதுக்கு, சாமான் கழுவுறதுக்கு, கை கழுவுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு இல்லை. அந்த தண்ணியை குடிக்கிறது இல்லை. நம்ம ஃபில்ட்ரு பண்ண அந்த பியூரான வெள்ளை தண்ணியை குடிக்கிறது இல்லை. அதுக்குன்னு பியூரிஃபை வாட்டர் விற்கிறோம், அதுதான் வாங்கி குடிக்கிறோம். அப்போ எவ்வளோ உயரத்தில் நம்ம வச்சுருக்காங்க தெரியுமா? நம்மளை நினச்சி பார்க்குறோமா அதை? சுப்ஹானல்லாஹ். அப்படி தண்ணியை பற்றியால நமக்கு சொல்கிற தண்ணியில் அதனுடைய பின்னணி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, தொடர்ச்சியாக நம்ம அதை பற்றி பேசுவோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பருகின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இணைகளற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் மகத்துவம் மிக்கவராகவும் கனிவானவராகவும் உயர்வானவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அதன் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைவதற்காக, அவரை வழிபடுவதற்காக, அதன் மூலம் நம்முடைய ஆன்மாவை மீட்சி பெறுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வளமான இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப படிக்க தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வார்த்தைகள் நம்மை மென்மேலும் வழி நடத்துகின்றது. அந்த வார்த்தைகள் நமக்கு வெவ்வேறு கோணங்களிலே விளக்கத்தை தருகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக இங்கே நாம் குழுமியிருக்கின்றோம். கற்றுக்கொண்ட அந்த விஷயங்களை நாம் பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்வை துவங்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 80 அதே வசனம் 25. தண்ணீரை நாம் தாராளமாக ஊற்றுகின்றோம். நம்முடைய தேவைக்காக, மனித தேவைக்காகவும், விலங்குகளுக்காகவும், பூமியிலுடைய விளைச்சலுக்காகவும். அந்த விளைச்சலும் நம்முடைய தேவைக்கு தான். பூமியில் தண்ணி ஊற்றுறாருன்னா விளைச்சல்னா அது விளைச்சலுக்காக செய்கிற அந்த விளைச்சல் யாருக்கு பயன்படுது? நமக்கு தான் பயன்படுது. நம்முடைய கால்நடைகளுக்கு பயன்படுது. கால்நடை அதை சாப்பிட்டுச்சுன்னா அது கொளுத்த ஒரு ஆடாக இருக்கும் இல்லையா? அது நமக்கு நிறைய உணவுகள் கிடைக்கும். கறி நல்லா சாப்பிட்டுச்சுன்னா கொளுத்த ஒரு ஆடு மாடு உருவாகும். நமக்கு நிறைய வெயிட்டாக கிடைக்கும், அதனுடைய இறைச்சிகள் கிடைக்கும். அது நமக்கு தான் உண்ணக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோம். அப்போ அவர் தரக்கூடிய தண்ணீர் எல்லாமே மூலாதாரமாக இருக்குது. அந்த மூலாதாரம் நமக்கு பயன்பாடு உள்ள ஒன்றா இருக்குது. அந்த தண்ணீரை கொண்டு ஏராளமான விளைச்சலை நம்ம செய்கிறார். நமக்கு எவ்வளோ வகையான உணவுகள் இல்லையா? பயிர் வகைகள்னு சொல்கிறோம், தானியங்கள்னு சொல்கிறோம், காய்கறிகள்னு சொல்கிறோம், பழங்கள்னு சொல்கிறோம். அதில் எத்தனை வகைகள் இருக்குது. பழம்னா ஒன்றா எவ்வளோ வகைகள் இருக்குது இல்லையா? கட்டியான பழங்கள், ஜூஸ் உள்ள பழங்கள், ஜூஸ் இல்லாத பழங்கள்னு பல வகையாக இருக்குது. ஒன்று எண்ணி மாளாது. அப்படியாப்பட்ட பழங்கள் நம்முடைய உடலுக்கு வந்து சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம ஆரோக்கியம் இருப்பதற்கு அது ஒரு மூல காரணமாக அல்லாஹ் படைச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட எல்லா விதமான காய்கறிகளுக்கும் மூலாதாரம் இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்குது. அந்த தண்ணீரை நாம் தாராளமாக ஊற்றுகின்றோங்கிறார். அவர் ஊற்றுவதை நிறுத்திட்டார்னா நம்ம கஷ்டமாயிடும். எவ்வளோ பஞ்சங்களை பார்க்குறோம். நம்ம விளைச்சல் இல்லைன்னா விலைவாசி கூடுது. விலைவாசி கூடும்போது நம்முடைய வருமானத்துக்கு அதை தாக்கு பிடிக்க முடியல.
தக்காளி இப்போ சாதாரணமாக 20 ரூபாய்க்கு கிடைக்குது. இன்னும் சில காலங்கள் 10 ரூபாய்க்கு கிடைக்கும் விளையும் போது. ஆனால் சில நேரங்கள் 140 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் இதே தக்காளியை. அப்போ எப்படி பயன்படுத்துகிறோம் அந்த தக்காளியை? அது அதிகமாக போட வேண்டிய இடத்துல குறைவாக போடுவோம். 5 தக்காளி போட வேண்டிய ஒரு சமையலில் கொண்டு போயிட்டு அரை தக்காளியை போடுவோம். ஏன்னா விலை அப்போ 140 இருக்கும். அப்போது தண்ணீரை தாராளமாக ஊற்றுகின்றோம் அப்படின்னா விலை குறைவாக இருக்கும். எப்போ அவர் பிடிச்சிடுறாரோ என்ன ஆகும், அங்கே விலைவாசி கூடிரும், நமக்கு சிரமம் உண்டாயிடும். அதெல்லாம் இல்லாமல் நம்மளை நல்லா காப்பாற்றிட்டே கொண்டு போகிறாருன்னா நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி சாதாரண தண்ணீர் தான். ஒரு காலத்து இலவசமாக கிடச்சிச்சு, இப்போ கொஞ்சம் பெய்டில் கிடைக்கிது, பணம் கொடுத்து வாங்க வேண்டி இருக்குது. ஆனால் அந்த தண்ணீருக்கெலாம் நன்றி சொல்லணுமா அப்படின்னா சேத்தான் நம்மளை தடுக்கிறான். அது இதுக்கெல்லாம் நீ சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதான இப்போ முக்கியமாக இருக்குது. உணவே கிடைக்கலனா கூட தண்ணி தானே முக்கியம் நம்மளுக்கு. தண்ணி குடித்தா நமக்கு ஹெல்த்து கிடைக்குதா இல்லையா? உற்சாகம் உண்டாகுது, தாகம் தீருது, ஆரோக்கியம் இருக்க முடியுது இல்லையா? தண்ணி சாதாரண பொருள் கிடையாது. ஆனால் சாய்த்தான் நம்ம சொல்லி வச்சுருக்கிறோம், ஒரு சாதாரண உணவு நம்ம அடுக்கி வச்சுருக்கிறோம், பல விதமான உணவு சாப்பிட்றோம். அது தண்ணி இருக்கும், சோறு இருக்கும், அன்றாடம் சாப்பிட்றது தான். அதனுடைய பேரில் உச்சரித்து நம்ம சாப்பிட்றதில்ல. எங்களுக்கு இதையெல்லாம் தந்து அல்லாவே உமக்கே எல்லா நன்றிகளும் புகழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றதில்ல. ஏன்னா அது சாதாரண பொருளை நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம சொல்லி வச்சுருக்கோம் சைத்தான். அது சாதா பொருள் இல்லை. அதை பற்றி அல்ல எங்கே சொல்கிறாரு, நாம் தாராளமாக ஊற்றுகிறோங்கிறார். அவர் ஊற்றலைன்னா நமக்கு கஷ்டமாயிடும் இல்லையா? இந்த கொரோனா காலம் வந்துச்சு, தண்ணி டிமாண்ட் கிடைக்கும், வேலைப்பாடுகள் இல்லை, ஃபேக்ட்ரி இயங்கலை, தண்ணி கிடைக்கல, எல்லாம் ஸ்டாக் பண்ணுறாங்க. அக்கப்பத்தில் வீட்டுக்குள்ள என்ன செய்யலாம், நம்மள்ட்ட 10 இருக்குதுன்னு தெரிஞ்சால் கேட்குறாங்க, குழந்தைகள் இருக்குது தண்ணி தாங்க, நம்மளால் முடிஞ்சால் கொடுக்குறோம். ஏன்னா 2 டேஸில் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிடுவாங்க, கிடைக்கும்னு ஒரு தகவல் நமக்கு வருது, வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்போது அந்த எவ்வளோ அதனுடைய முக்கியத்துவம் அப்போ தெரியும் நம்மளுக்கு. தாராளமாக ஸ்டாக் இருக்கும்போது நமக்கு தெரியாது. தண்ணி குறைவாக இருக்கும்பொழுது எங்களுக்கே 2 தான் இருக்குது, ஒன்று உங்களுக்கு தர முடியாது நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஏன்னா எங்களுக்கு காலியாட்டால் நாளைக்கு வேணும், உனக்கு வாங்கி தரக்கூடிய சூழ்நிலை இல்லை, நானே செய்கிறதுன்னு கேள்வி நம்ம கேட்போம் அந்த இடத்துல. அப்போ தண்ணி எவ்வளோ மகத்துவம், எவ்வளோ முக்கியம் இல்லையா? சோறே எல்லாம் கூட இருந்துடலாம், உணவு கிடைக்கல, கஷ்டம், போயிட்டுருக்கோம். ஒரு தண்ணி தடாகம் இருந்துச்சுன்னா போகிறோம், ஒரு பாதையில் நடந்து போகிறோம், நமக்கு எந்த உணவும் கிடைக்கல, காட்டுப்பாதையாக இருக்குது, திங்கக்கூடிய உணவு கிடைக்கல. அங்கே பல மணி நேரம் கடந்து போனதுக்கப்புறம் ஒரு தடாகத்தை பார்க்குறோம், நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல தண்ணீர் தான் அருந்துவோம். அப்போ தண்ணீர் அப்போ எவ்வளோ முக்கியமாக நமக்கு தெரியும் அந்த இடத்துல. அப்போ அதை நம்ம நினச்சி பார்க்குறோமா? அதை நினச்சி பார்க்க இந்த வசனம் நல்லா சொல்கிறார், தண்ணீரை நாம் தாராளமாக ஊற்றுகின்றோம், தாராளமாக கொடுத்துருக்குங்கிறார். நீ செலுத்தக்கூடிய நன்றிக்கு விட அதிகமாக கொடுக்குறேங்கிறார். நீ என்ன நம்ம நன்றி செய்யணும் அல்லாவுக்கு? 5 வேளை தொழுகிறோம், ஒரு தொழு 5 நிமிஷம் கூட நடக்க மாட்டேங்குது. 5 25 20 இருந்துக்குள்ளேருந்து தான் நம்மளுடைய தொழுகை 20 மினிட்ஸ் தான். அது எவ்வளோ பெரிய நன்றியாக இருக்க முடியும்? ஒரு 4 முழுக்க அவர் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? அடிப்படையாக நம்ம திக்ர் செய்கிறோம், ஒரு நாளைக்கு 3 வேளை, அந்த நேரம் மட்டும் உட்காந்துருக்கோம், அதில் மட்டும் முழுமையாக ஈடுபடுறோம்னா இல்லை, அது அங்கே நடந்துகிட்டு நம்ம கேட்டுகிட்டு இருப்போம், பார்த்துக்கிட்டு இருப்போம், அல்லது வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். முழுமையான கான்சன்ட்ரேஷனோட இருக்க மாட்டோம். நாம் எப்படி திக்ர் செய்கிறோமோ அதை மாதிரி கேட்குற மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா? அந்த வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அப்போ நம்ம நன்றி எப்படி இருக்குது? ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு? தாராளமாகன்னு சொல்கிறார். தண்ணீரை நாம் தாராளமாக ஊற்றுகின்றோம் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். இப்படி அந்த தண்ணீரை கொண்டு நமக்கு ஏராளமான அருளும் கிருபி நமக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அது நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறோம், புழங்குறோம், ஒரு சாமங்களும் தண்ணியில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கோடை காலத்தில் நம்ம அனுபவிச்சுருக்கிறோம்ல, தண்ணி இங்கே கிடையாது, அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே அடிச்சுட்டு வரணும் அப்படிம்பாங்க. கொண்டு போயிட்டு எப்படி தேன் மாதிரி பயன்படுத்துவோம் தண்ணியை. இப்படிலாம் சில சில தண்ணி திறந்து ஊற்ற மாட்டோம். வாஷ் மிஷின் திறந்து விட்டு பழு தேய்க்கிறோமே, அப்படி செய்ய மாட்டோம். அளவாக திறந்து நம்ம செய்வோம். அப்படி தான் பழகிருக்கோம் அல்லாவோட கிருபையில். இப்போதைக்கு இப்படி செய்கிறோம். பொதுவாக மக்கள் மத்தியில் பார்க்கறத நான் சொல்கிறேன். பல் தேய்க்கிறதா வாஷ் மிஷினில் திறந்து விட்டு இவர் தேய்ச்சிட்டே இருப்பார், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம சொல்லுவோம், ஏன்னா அவர் சோம்பேறித்தனம், அவருக்கு பல் தேய்க்க திரும்ப திறக்கணும்ல, சோம்பேறித்தனம், ஆனால் திறந்து விட்டுருவார். நம்ம பார்த்தா கண்டிக்கிறோம் அந்த விஷயத்தை, அதை பூட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி தண்ணியை தாராளமாக நம்ம தாராளமாக செலவழிக்கிறோம். தண்ணி கஷ்டமான நேரத்தில் அதை தேன் மாதிரி செலவழிப்போம். தேன் எப்படி செலவழிச்சோம்? தேனை ஊற்றி குடிக்க மாட்டோம், நம்ம சொட்டா தீமமா இல்லையா? அந்த மாதிரி அந்த தண்ணியை அப்படி புழங்குவோம். ஒரு பாத்திரம் கழுவ தண்ணியை வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தை அதை வச்சு திரும்பி கழுவோம். ரொம்ப அழுக்கான பாத்திரம், ரொம்ப கிரேவி உள்ளது, ஆணை உள்ளது இல்லையா, குழம்பு உள்ளது, அதை வச்சு கழுவிட்டு திரும்ப நல்ல தண்ணி ஒருத்தர் ஷிஃப்ட்டுக்கு பண்ணிக்கிடுவோம். அப்போ அந்த அளவுக்கு தண்ணீர் முகத்து எப்போ தெரியும்னா நமக்கு இல்லாமல் இருக்கும்போது தெரியும். நம்ம தாராளமாக ஆசீர்வதித்திருக்கார், நம்மளே ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மளை மட்டும் இல்லை, நிராகரிக்கக்கூடிய மக்களுக்குமே அதை சொல்கிறார். எல்லாம் தாராளமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அவனை விட்டுவிடு அப்படிங்கிறார். நான் கவனிச்சிக்கிறேன், அவனுக்கு தீர்ப்பு நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? இப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த பொருள்
தாராளமான பயன்படுத்துகிறோம், தாராளமாக நமக்கு வழங்கியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்துங்கிறத கவனத்தில் வச்சு அதிக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம ஆகணும். எப்போ நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோமோ இப்போ தொடங்கிடணும். இவ்வளோ காலம் போயிடுச்சு, இப்போ நம்ம பெரிய லக்கி, நம்ம 50-60 வருஷம் கடந்துட்டோம். நன்றி செய்யாமல் இருந்துட்டோம், தொழுவாமல் இருந்திருப்போம், நோன்பு வைக்காமல் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நாம் அதை புரிஞ்ச மாத்திரத்தில் நம்மளை மாற்றிக்கிறோம் தெரியுமா? இது யுபத்திலெல்லாம் செய்யாத்தி வசனத்துங்கிறார். அவருடைய பாவங்களை எல்லாம் நன்மையின் வரவாக மாற்றுவேன்னு சொல்கிறார் இல்லையா? பாவமே நன்மை எப்படிங்க? அது ஒரு விபச்சாரங்கிறது, கொலைங்கிறது எவ்வளோ பெரிய கொடும் குற்றமோ, கொடும் பாவம் அந்த கொடும் பாவத்தை கொடும் நன்மையாக மாற்றுறார். எப்போ நீ சீர்திருந்தி விட்டால், நம்ம சீர்திருத்த நம்ம பாவத்தை நினச்சி வருத்தப்பட்டு சீர்திருந்தி விட்டால் என்ன செய்கிறான்? பாவங்களை நன்மையின் வரவாக மாற்றுவேங்கிறார். எவ்வளோ பெரிய சான்ஸ் இரு. 60 வயசு நமக்கு ஆயிடுச்சு. இப்போ இன்னும் 2 வருஷம் இருப்போம், 3 வருஷம் இருப்போம்னா இந்த 2 வருஷத்தினுடைய அமல் நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. இந்த 2 வருஷத்தினுடைய நம்மளுடைய செயல்பாடுகள் அந்த 60 வருஷம் பாவங்களை நம்மளை மன்னிக்கப்பட்டு நன்மையை மாற்றப்படுறது எவ்வளோ பெரிய அற்புதம் அது. இது கிடைக்குமா? இது யாராவது சொல்லுவானா? கொடுப்பாங்களா? இது அல்லாஹ் மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா அவர் கருணையாக இருக்கிறார் நம்ம மேலே. அதனால் நமக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு தண்ணீரை பற்றி நம்ம சொல்கிறோம், நமக்கு நிறைய வழங்கப்பட்டிருக்கு. அதை ஒன்று நினச்சி பார்த்து அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பெரும் நன்றி செய்யக்கூடியதாக மாறி நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராகனு இந்த ஜும்மாவில் நிறைவு செய்வோம். வார்த்தையின் பூர்ணித்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ் அகீமுஸ்ஸலாஹ்.